سبحان الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவராகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சொந்தமாகும். அவனது இறுதி தூதர் நமக்கெல்லாம் வழிகாட்டியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை, அவர்களுடைய வார்த்தைகளை, அவர்களுடைய அத்தனை விதமான அசைவுகளையும் தங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட விதத்திலே சுவர்க்கத்தை நேசித்தவர்களாகவும் மறைவான அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பயந்தவர்களாகவும், முஸ்லிம்கள் என்றால் நேசத்துக்குரியவர்கள், முஸ்லிம்கள் என்றால் சுவர்க்கத்துக்குரியவர்கள், முஸ்லிம்கள் என்றால் அந்த மறுமையை இலக்காக கொண்டு நடக்கின்ற போது உலகத்திலே வருகின்ற துன்பங்கள் பிரச்சனைகள் அத்தனைகளையும் தமக்கே உரிய பாணியில் சமாளித்துக் கொண்டு மன்னரையை இலக்காக கொண்டு வாழக்கூடியவர்கள் என்ற அந்த சுபசோபனத்துக்கு ஏற்ப வாழக்கூடிய சஹாபாக்கள் வாழ்ந்தவர்கள். இவர்கள் எல்லோரும் நமது வாழ்வின் படிப்பினைக்குரியவர்கள், குதுவத் என்று சொல்லக்கூடிய நமது வாழ்வுடைய முன்னோடிகள். இஸ்லாம் எதையும் மறைக்கவில்லை. தரம் பார்த்து, குலம் பார்த்து, கோத்திரம் பார்த்து இது இன்னாருக்குரியது என்று எதையும் மறைக்கவில்லை. வெள்ளிடை மலையாக பொதுவாக வானத்தில் இருந்து பூமியை நோக்கி பெய்கின்ற மழையை போன்று மழை துளிகளை போன்று சத்திய துளிகள் வல்லவன் ரஹ்மான் தன்னுடைய நபிமார்களின் ஊடாக இந்த சத்தியத்தை தெளித்துக் கொண்டிருந்தான். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அதை ஏற்றவர்கள், அந்த சத்தியத்தை தன்னுடைய உள்ளத்திலே உள்வாங்கியவர்கள், துன்பத்தை அனுபவித்து, பிரச்சனைகள் அனுபவித்து, குடும்பங்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் இழந்தும் சுவர்க்கத்தை நன்மாராயமாக்கி கொண்டவர்களை குர்ஆன் சுபசோபனமாக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாமுன் ஷிதாத் லா யாஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மறையிலே சொல்லி காட்டுகிறான். இதுதான் முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு, தன்னால் படைக்கப்பட்ட இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் பொது விதியாக சொல்லி இருக்கின்ற ஒரு அறைகூவல். இதிலே பாகுபாடு கிடையாது, இதிலே இணக்கம் கிடையாது. என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. யாரை பார்த்து சொல்கிறான்? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்று, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன மாதிரிக்கு அமீருக்கு கட்டுப்பட்டு ஒரே ஜமாத்தாக இருந்து பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்காமல், மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படாமல், உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு அடங்காமல், அத்தனை துன்பங்களையும் குடைத்தெறிந்து தூக்கி எறிந்து விட்டு நான் அல்லாஹ்வுக்குரியவன், படைத்த ரஹ்மான் என்னை படைத்திருக்கிறான், என்னுடைய மூச்சு, என்னுடைய பேச்சு, என்னுடைய அத்தனை விதமான அசைவுகளும் அல்லாஹ்வுக்குரியன, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடர்ந்தேறி எதிர்த்து அவரை பிரச்சனைக்கு உட்படுத்தியவர்களுக்கு முன்னால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைராக்கியமுள்ள தைரியமான உணர்வு பூர்வமான ஒரு வசனத்தை சொல்வார்கள். அந்த வசனம் அந்த மக்கமா நகரத்தை சூழவுள்ள மக்கமா நகரத்திலே இருந்த இஸ்லாத்தை நிராகரித்தவர்களுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. முஹம்மது தன்னையோ தன் குடும்பத்தாரையோ தன்னுடைய பிரதேசத்தையோ வலிமைப்படுத்தி சொல்லவில்லை. என்ன சொல்கிறார்கள்? என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக. இது லேசான வசனம் கிடையாது. என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உலகத்தை குலுக்கிய ஒரு வசனம். இஸ்லாத்தை எதிர்த்தவர்களுடைய உள்ளங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வசனம். எனவே நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். இது என்ன வசனம்? இது எப்படியான அழைப்பு? ஒரு ஆன்மீகத்தினுடைய அடிப்படை வாதம். ஒரு இல்லத்தில் இருந்து உள்ளங்களை திருத்துகின்ற வசனம். குர்ஆன் சொல்கிறது எப்படி? நம்பிக்கையாளர்களே, இந்த வசனத்தை சொல்லுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும், இது யார் யாருடைய செவிகளில் நாம் விடுகிறதோ அதை மீண்டும் 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 நாங்கள் அருமையான சகோதரர்களே அதை எங்களுடைய உள்ளத்திலே இருத்த வேண்டும். நானோ நீங்களோ எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே என்னை மறந்து, என் குடும்பத்தை மறந்து, எங்களுடைய குடும்பத்தினுடைய நீண்ட கால வாழ்க்கையை மறந்து அற்பகாலமான வாழ்க்கைக்காக மற்றவர்களுக்காக நாங்கள் போராடினோம், மற்றவர்களுக்காக வேண்டி எங்களை இழந்தோம். ஆனால் அடிப்படை என்ன? நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். விளங்கிச்சுதான் இந்த வசனம்? நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்களா இல்லையா? இந்த ஆயத்து எவ்வளவு பெரிய ஆயத்து! ஒரு அடியான் திருப்பி 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 வாசிக்க பாருங்க. உலகம் எங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுபடும். உலகத்தை எங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துடுவோம். மன்னரையை, மறுமையை, சுவர்க்கத்தை வெறித்தனமாக நேசிப்போம். அல்லாஹ்வுக்காகவே நேசிப்போம். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உனக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக இருந்தால் எங்களை வாழ்நாளை நீட்டு. உனக்கு மாறு செய்து, உனக்கு அநியாயம் செய்து, உன்னுடைய ஞாபகங்களை அனுபவித்துக் கொண்டு இந்த மண்ணின் மீது நன்றி கெட்டவர்களாக எனக்கு இருப்பதாக இருந்தால் அப்படியான இந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. அப்படியான வாழ்க்கை தேவையில்லை. எங்களுக்கு உடலை தந்து, உணர்வை தந்து, உடையை தந்து, பிறரிடத்திலே கையேந்தாமல் எங்களை கௌரவமாக வாழ வைக்கும் ரஹ்மானே, உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக எங்களை இந்த மண்ணிலே ஆக்கு. நாங்கள் ஊராரை திருப்திப்படுத்த, ஜமாத்துக்களை திருப்திப்படுத்த, இன்ன பிற மனிதர்களை திருப்திப்படுத்த அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் யாருக்காக வேண்டியெல்லாம் நம்முடைய சுவர்க்கத்தை இழந்துவிட முடியுமா? நரகத்தில் வேதனை அனுபவிக்க முடியுமா? அன்று ஒரு சிறிய ஒரு இடத்திலே இரண்டு சகோதரர்கள் உபதேசம் பண்ணும் போது, உரையாடும் பொழுது ஒருவர் தற்செயலாக சொல்கிறார், என்னுடைய இந்த தாயுடைய விடயத்திலே இனிமேல் நான் தாயை பார்க்க மாட்டேன், அதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு நரகத்தை தருவதாக இருந்தால் தரட்டும். சுப்ஹானல்லாஹ். நரகம் என்றால் என்ன லேசா? நரகத்தை அனுபவித்திருக்கிறோமா? தாய் என்றால் எப்படியானவள்? தாய் எப்படி பெருமதியானவள்? நீ உலகத்திற்கு வருவதற்கு புறக்காரணமாக இருந்து துன்பத்துக்கு மேல் துன்பத்துக்கு மேல் துன்பத்தை அனுபவித்து தன்னுடைய உயிரை பணைய வைத்து உன்னை பெற்றெடுத்த தாய்க்கு சிறிய முரண்பாடு, காலேக்கர் காணியை பங்கு வைத்தது முரண்பாடு. என்ன சொல்லுகிறார் அவர்? மௌட்டிகத்தனமாக ஜாகிலியத்தான முறையிலே சொல்லுகிறார். இந்த தாயோடு பேசுகின்ற இந்த விடயத்திலே அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து நரகத்தை தருவதாக இருந்தால் பிரச்சனை இல்லையா? ஏதோ 10 தடவை ஒரு நரகத்துக்கு போயிட்டு வந்த ஆள் மாதிரியும் திருப்பி வெளியே வந்த ஆள் மாதிரியும், நரகம் என்ற பெட்டி கிடையா? நரகம் என்றது கொச்சி கிடையா? நரகம். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தை எதிர்த்த காவிர்கள் கூட நிராகரிப்பாளர்கள் நரகத்தை பயந்தார்கள். அரபிகளிடத்திலே ஒரு இயற்கை பழக்கம் இருக்கிறது. ஏதாவது முரண்பட்டுட்டா இத்தகுல்லான்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வை பயந்துவோம். அதிலே அரவாசி பயந்துருவோம், இத்தகில்லா 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 அகூல் லக மர்ரத்தன் ثلاث مرات இத்தகில்லா அகூல் சராஹத்தன் இத்தகில்லா சொல்லுவான். இதுக்கும் பயப்படுறியா? கண்ணு மாதிரி ஈக்கிறான், செலவை ஈக்கிறான், நீ கண்ணை திறந்துகிட்டு இருப்பான், நித்திர கொள்ளுவான். சிலவன் இப்படி கேட்கிற மாதிரி கேட்க மாட்டான். குர்ஆன் தான் சொல்லுது, குஷுபு முசன்னதான். கடைசியா சொல்லுவான், யா அகில் கரீம் இத்தகின் நார், நரகத்தை பயந்து கொள். அபூஜஹல் பயந்த நரகன்,
அபூலகப் பயந்த நரகம், உமையா உத்துபா பயந்த நரகம், அபூ சுஃபியான் பயந்த நரகம். சுப்ஹானல்லாஹ். இத்தகின்னார், இத்தகில்லாஹ், இத்தகின்னார். நரகத்தை பயந்து கொள். யாருக்கு இந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்க நம்ம சொல்லலாம் தெரியுமா? நரகத்தை பெட்டி தேர்ந்தவர். டாக்டர் சொல்லி அனுப்பினாரு, நாளைக்கு ப்ரோக்ராம் போற கத்தாது. நான் கத்த இல்லை, விளங்குதா? சொல்லி அனுப்பினாரு, மெதுவாக்காது. விளங்குதானே சொல்றது? தெரியும் தானே? சுப்ஹானல்லாஹ். ஆபரேஷன் செஞ்சுட்டு இருந்து போகும்போது இது முதலாவது கூட்டம். நேற்று தான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அமீருடைய கடுமையான அழுத்தத்தின் பேரில் குத்துபா ஓது என்று சொல்லி வல்லவன் ரஹ்மான் எனக்கு சுகமில்லாமல் இருந்து என்ற முஸ்லீம்கள் என்ற சகோதரர்கள் நேசித்தவர்கள் துஆ செய்தார்கள். இன்னொரு தடவை, மீண்டும் ஒரு தடவை அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸ் இருந்தால் அதுக்குரிய கூலி கிடைக்கும். இன்னொரு தடவை ஜமாத்துக்கு குத்துபாவுக்கு சகோதரருக்கு பேச கிடைக்குமா என்று எங்கிருந்த பொழுது வல்லமன் ரஹ்மான் அந்த பாபை நேற்றையிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார். இன்று கூட சொல்லி திருப்பி சொல்லும் போது அந்த வைத்தியருக்கு இருந்தவர், நீங்க பேசுங்க, ஆனா சாதாரணமா கொஞ்சம் பேசுங்க, ஆனா மிச்சம் சத்தம் போட்டு பேச வேணாம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இஹ்லாஸ் இருந்து அதுக்குரிய கூலிகளை தருவான் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த குர்ஆன் ஆயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறது, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிகட்டை மனிதர்களும் சிறைகளாக இருந்த கற்களுமாகும். அதில் கடின சித்தமுடைய பலசாலிகளான வானவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதில் ஒரு சிறிதும் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் பாவிகளை வேதனை செய்யுமாறு தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை செய்து வருவார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த கூட்டம், இந்த இஜ்திமா, இந்த ஒன்று கூடல் என்னையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகளின் படிகளில் முதலாவது படி நாம் பேசுகின்ற வார்த்தைகள் யாரையோ எள்ளிநகையானவோ, யாரையோ பேசவோ, எந்த ஜமாத்தினர்களை ஏசவோ, யாரையும் குறைகளோ இல்லை. எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பேரவா இருக்கிறது. யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கிறார்களோ, யாருடைய அல்லாஹ் படைத்த படைப்பாக மனிதர்களாக இருக்கிறார்களோ, தன்னை படைத்த ரப்பை அவர்கள் தூய்மையாக விளங்கிக் கொண்டு இன்று சமகாலத்திலே அவர்கள் பிரிவுகளாக, குழுக்களாக, கோத்திரங்களாக, பல இயக்கங்களாக, பல சமயங்களாக, அதை விவரிக்க தேவையில்லை, என்னென்னமோ எத்தனையோ பயமான அந்த குழுக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சத்தியத்தை பின்பற்றக்கூடிய, படைத்த ரப்புக்கு பயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதற்குண்டான ஒரு தாவாவுடைய முயற்சியின் ஒரு பகுதிதான் இந்த பகுதி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் திருந்துவதோடு, நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பதோடு, நம்மை சார்ந்து இந்த இருக்கிற மண்ணிலே வாழ்கின்ற மண்பதைகள் மனிதர்களும் சத்தியத்தை விளங்கி நடக்க வேண்டும் என்ற பேராவா இதிலே சிலதை நாங்கள் மறைத்து பேச முடியாது. நாங்கள் எல்லோரும் சமந்தான், மனிதர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தக் கூடாது என்பதற்காக வேண்டி சத்திய வசனங்களை சடைந்து வடைந்து நெளிந்து பேசக்கூடாது. மன் தரக்க சலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. யார் சொன்னது? உலகத்தின் சரித்திரத்தை மாற்றியமைத்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நானோ நீங்களும் சொல்ல இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இந்த மனிதர்களுடைய மக்களோடு இருந்த மனிதர்களோடு கருணையாளர்களை பார்க்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேசிப்பார்கள்? ஒரு யகூதியுடைய ஜனாசா போகும்போது கண்கலங்கியவர், கவலைப்பட்டவர். யகூதியுடைய ஜனாசாவுக்காக ஒரு முஸ்லிம் ஒன்று, ஒரு முஃமின் ஒன்று நரகத்துக்கு போவதாக இருந்தால் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்று இருக்கக்கூடிய மனிதனுடைய மார்க்கத்தின் விளக்கத்தில் குறைவு இருக்கிறது. ஒரு அமீரோடு, ஒரு ஜமாத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பின்பற்றினார்களோ அதைத்தான் பின்பற்றுவேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஜமாத்துகளாக, குழுக்களாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை செய்வோம் என்று சொல்கிறவர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே முப்பயதக்க யா ரசூலுல்லாஹ் வாலுக ஃபில் இஸ்லாம், கையை நீண்டதே யா ரசூலுல்லாஹ், இஸ்லாத்துக்காக வேண்டி ஒருத்தர் பையத்து செய்யும் என்று செய்யவில்லையா? அபூபக்கரிடத்திலே செய்யவில்லையா? அமீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையா? தொழுகையிலிருந்து அமீருடைய முக்கியத்துவத்தை ஒரு நாளைக்கு 5 நிமிடம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் உணர்த்துகிறான். அமீர் இல்லாமல் ஒரு சமூகம் இல்லை என்பதை ஒவ்வொரு இமாம் ஜமாத்திலும் தொழுகையிலும் 2 பேர்கள், 3 பேர்கள், 4 பேர் இருந்தால் அதிலே ஒரு மனிதனை இமாமாக நிற்பார்.
தனியே தொழுகிறதுக்கு நிபந்தனைக்கு வேற நன்மை இருந்தாலும் 27 மடங்கை வைத்து ஒரு சமூகம் பிரியக்கூடாது. குர்ஆனிலே எவ்வளவு ஆயத்து வருகிறது, வலா தஃபர்ரகு வலா தஃபர்ரகு வலா தஃபர்ரகு. இன்றைக்கு பிரிவு என்று சொன்னால் அவனுக்கு இருக்கிறது தொதல் தின்ற மாதிரி. தொதல் பிரிவுண்டாக நான் இன்னொரு பள்ளி கட்ட போறேன், இவன் பள்ளி செங்கங்களும் மணலும் கிடைக்க கிடைக்க கட்டிக்கிட்டே போறான். அங்க அழகட்டுறான், இங்க அழகட்டுறான். பள்ளி என்ன இது? பள்ளிவாசல் என்ன? ஜமாத் அமீர் பிழை செய்தால், அமீர் என்ன பிழை செய்தாரோ கடைசியாக குஃப்ரன் இது செய்து அவரை இனியில்லை என்ற ஒரு பிரச்சனை பட்டிருக்கிறது. அமீரை நீக்கலாமே தவிர, அமீர் மாறுவதை தவிர அமீரை விட்டுட்டு நாங்க ஜமாத்தை விட்டுட்டு போக மாட்டோம். ஷைத்தானுடைய தூண்டுதல். ஷைத்தான் யாரை விட்டான்? ஷைத்தான் யாரை விட்டான்? எல்லாரையும் பிடிப்பான், நம்மளையும் பிடிப்பான். எனவே முஸ்லிம்கள் மூமின்கள் ஒரு தனித்துவமான சிந்தனையோடு நிறைந்த நம்பிக்கையோடு நான் முஸ்லிம், நான் அமீரோடு இருப்பேன். அமீர் பஹிசாபுகம் அழலாம், அமீர் தவறு செய்தால் அவரும் ரப்பு பார்க்கட்டும். இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இருக்கிற பிரச்சனை, முன்னுக்குள்ள நிர்வாகம் வருது இருந்து பின்னுக்கு ஒரு நிர்வாகம் வந்துட்டா எல்லா இடங்களிலேயும் அவர் இவரோட கோபம், இவர் அவரோட கோபம். ஷைத்தான் யாரையும் விட்டு வைக்கவில்லை. எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். இப்பொழுது இலங்கை கிளை அமீராக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். வயதில் குறைந்தவராக இருந்தாலும் அல்லாஹ் அமீராக நியமித்திருக்கின்ற, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உலகளாவிய அமீர் நியமித்திருக்கின்ற இந்த ஹுதைஃபா மௌலவிக்கும் அவர் சத்தியத்தின் படி இருக்கும் காலமெல்லாம், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கும் காலமெல்லாம் நாங்கள் எல்லோரும் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்ற பயத்தை செய்திருக்கிறோம். அவரை அல்லாஹ்வுக்கு நிறைவேறிய காட்டுவார். அவரிடத்தில் ஏதாவது பிழைகள் பிரச்சனைகள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஏதாவது பிழைகள் வருகிற போது இஸ்லாம் கூறியிருக்கின்ற அந்த தர்த்தீபின் அந்த ஒழுக்கத்தின் பணியிலே இஸ்லாம் ஒரு பிழையை ஒரு அமீர் செய்தால் அதை சுட்டிக்காட்டுவதற்கு ஒழுக்கம் இருக்கிறது, கண்ணியம் இருக்கு, முறை இருக்கு. அந்த வழியிலே நாங்கள் அவருக்கு சுட்டி காட்டுவோம். பல அமீர்களை பார்த்திருக்கிறோம், பல மனிதர்களை பார்த்திருக்கிறோம். நாங்கள் ஒரு சரியான கவலை, அது இந்த இடத்துல நான் தலைமை ஒரு குறிப்பிட்டாக வேண்டும். நான் ஜாஹிலியத்திலே ஃபிர்கத்திலே இருந்து இஸ்லாத்துக்கு வந்த பொழுது முஸ்லிம்களை வெறித்தனமாக நேசித்தேன். யார் அமீராக இருந்தாரோ அவரையும் நேசித்தோம். எந்த விதமான இன்றும் நான் காலையிலே கூட உணவருந்து கூட சொன்னேன், எனக்கு ஒரு கண்ணீரோடு ஹுதைஃபா இடத்துல சொன்னேன், எனக்கு என்னமோ தெரியாத ஒரு ஆசை இருக்கிறது. தௌபா செய்து, மனிதன் தானே, தௌபா செய்து எங்களுடைய பழைய அமீர் அவரும் இஸ்லாத்துக்குள் வந்து இந்த தாவா களத்தை அலங்கரிக்க வேண்டும். அவருடைய ஆற்றல், அவருடைய சிந்தனை அதெல்லாம் இந்த சத்தியத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற பேர் அவாவோடு இருக்கிறேன். அந்த நினைப்பில் நான் குறைந்தவனா என்று அவர் சொன்னார். வல்லவன் ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இது 5 நிமிடம் கழிந்து விட்டது, மன்னிச்சுக் கொள்ளுங்க. இந்த நாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் இதுல மிகவும் ஒழுக்கமாக, யாரும் யாருக்கும் சொல்ல தேவையில்லை, நிர்வாகிகள் அது ஒழுங்கோடு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். அந்த ஒழுக்கத்தை பேணி நிறைய சிரமத்துக்கு மத்தியில் இதுகளை விட்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி புனிதமான ரமலான் வருகிறது. இந்த நிகழ்ச்சி இன்றிலிருந்து நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் ஒரு புத்துணர்ச்சியான நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து, இந்த நிகழ்ச்சிக்கு பணம் செலவழித்து, இந்த நிகழ்ச்சிக்காக கஷ்டப்பட்டவர்களாக இருந்து கூட நாம் வந்து நான் இந்த நிகழ்ச்சியை உதாசீனம் செய்தால் இந்த நிகழ்ச்சியை கண்ணியப்படுத்துவர்கள் யார்? வெளியே இருந்து வர இல்லை, பிரச்சனை இல்லை. நம்ம உள்ளுக்குள்ள வந்து இருந்துட்டு ஒழுக்கமற்ற முறையில எழுப்பி போவதும் வருவதும் வெளியிலிருந்து கதைப்பதும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யாராவது இந்த நிகழ்ச்சிக்கு முரண்பட்டதாக நடந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள். இது பொதுவான இது. என்றால் அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறோம், மிக கவனமா இருப்போம், உறவுகளை சந்திப்போம், பேசுவோம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தாராளமாக நீங்க உறவுகளை நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள், பேசிக் கொள்ளுங்கள் என்ற சிந்தனையை சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ்